நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருப்பதாக நிதித்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இம்மாதம் 31ஆம் தேதி தொடங்கும் என்று நாடாளுமன்ற வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் 31ஆம் தேதி அன்று குடியரசுத் தலைவர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் தொடங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதி காலை 11 மணி அளவில் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அதாவது 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக தொடர்ந்து பல்வேறு நிதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இன்றும் டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர், நிதித்துறை, வங்கி உள்ளிட்ட பல்வேறு நிதி சார்ந்த நிறுவன அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த இருக்கிறார். பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் அன்றைய தினம் பங்குச்சந்தைகள் அனைத்தும் இயங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பங்குச்சந்தைகளுக்கு சனிக்கிழமை விடுமுறை என்று இருக்கிறது. ஆனால் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை ஒட்டி பங்குச்சந்தைகள் அன்று இயங்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் தாக்கலுக்கான விரிவான ஆலோசனைகள் தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகின்றன. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால் முருகன்.